365 நாட்கள் பைபிள் சவாலின் 66வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யோசுவா 10 முதல் 12 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் தனது ஜனங்களுக்காக போராடும்போது எந்த எதிரியும் நிலைக்க முடியாது என்றும் அவரது நோக்கத்தை எந்த தடையும் நிறுத்த முடியாது என்றும் வெளிப்படுத்துகிறது. இன்றைய வாசிப்பு ஒவ்வொரு போராட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்றும் சரியான காலத்தில் வெற்றியை அளிக்கிறார் என்றும் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் பலத்தை விட உமது பலத்தில் முழுமையாக நம்ப உதவுமாறு அருள் புரியும். தைரியமான விசுவாசத்துடனும் நன்றியுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 66 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Joshua chapter 10 to 12. These passages reveal that when God fights for his people, no enemy can stand against them and no obstacle can stop his purpose. May today's reading strengthen your confidence that the Lord goes before you in every battle and grants victory in his perfect timing. Lord, teach us to trust you fully and depend on your strength rather than our own. Let us begin with bold faith and gratitude. யோசுவா அதிகாரம் 10. Joshua chapter 10. வசனம் 1. யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்டபோது. Verse 1. Now it came to pass, when Adonizedek king of Jerusalem had heard how Joshua had taken Ai and had utterly destroyed it, as he had done to Jericho and her king, so he had done to Ai and her king, and how the inhabitants of Gibeon had made peace with Israel, and were among them. வசனம் 2. கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப் போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதின் மனுஷரெல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். Verse 2. That they feared greatly, because Gibeon was a great city, as one of the royal cities, and because it was greater than Ai, and all the men thereof were mighty. வசனம் 3. ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் எர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி. Verse 3. Wherefore Adonizedek king of Jerusalem sent unto Hoham king of Hebron, and unto Piram king of Jarmuth, and unto Japhia king of Lachish, and unto Debir king of Eglon, saying. வசனம் 4. நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். Verse 4. Come up unto me, and help me, that we may smite Gibeon, for it hath made peace with Joshua and with the children of Israel. வசனம் 5. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூட்டிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். Verse 5. Therefore the 5 kings of the Amorites, the king of Jerusalem, the king of Hebron, the king of Jarmuth, the king of Lachish, the king of Eglon, gathered themselves together, and went up, they and all their hosts, and encamped before Gibeon, and made war against it. வசனம் 6. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலிலிருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆளனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல்
சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை இரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். Verse 6. And the men of Gibeon sent unto Joshua to the camp to Gilgal, saying, Slack not thy hand from thy servants. Come up to us quickly, and save us, and help us. For all the kings of the Amorites that dwell in the mountains are gathered together against us. வசனம் 7. உடனே யோசுவாவும் அவனோடே கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். Verse 7. So Joshua ascended from Gilgal, he, and all the people of war with him, and all the mighty men of valor. வசனம் 8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். Verse 8. And the Lord said unto Joshua, Fear them not, for I have delivered them into thine hand. There shall not a man of them stand before thee. வசனம் 9. யோசுவா கில்காலிலிருந்து இராமுழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். Verse 9. Joshua therefore came unto them suddenly, and went up from Gilgal all night. வசனம் 10. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்துரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசிக்கா மட்டும் மக்கிதா மட்டும் முறிய அடித்தார்கள். Verse 10. And the Lord discomfited them before Israel, and slew them with a great slaughter at Gibeon, and chased them along the way that goeth up to Beth-horon, and smote them to Azekah, and unto Makkedah. வசனம் 11. அவர்கள் பெத்துரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசிக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். Verse 11. And it came to pass, as they fled from before Israel, and were in the going down to Beth-horon, that the Lord cast down great stones from heaven upon them unto Azekah. And they died. They were more which died with hailstones than they whom the children of Israel slew with the sword. வசனம் 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். Verse 12. Then spake Joshua to the Lord in the day when the Lord delivered up the Amorites before the children of Israel. And he said in the sight of Israel, Sun, stand thou still upon Gibeon, and thou, moon, in the valley of Ajalon. வசனம் 13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசீரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. Verse 13. And the sun stood still, and the moon stayed, until the people had avenged themselves upon their enemies. Is not this written in the book of Jasher? So the sun stood still in the midst of heaven, and hasted not to go down about a whole day. வசனம் 14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். Verse 14. And there was no day like that before it or after it, that the Lord hearkened unto the voice of a man. For the Lord fought for Israel. வசனம் 15.
பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். Verse 15. And Joshua returned, and all Israel with him, unto the camp to Gilgal. வசனம் 16. அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். Verse 16. But these 5 kings fled, and hid themselves in a cave at Makkedah. வசனம் 17. 5 ராஜாக்களும் மக்கெதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 17. And it was told Joshua, saying, The 5 kings are found hid in a cave at Makkedah. வசனம் 18. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள். Verse 18. And Joshua said, Roll great stones upon the mouth of the cave, and set men by it for to keep them. வசனம் 19. நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள். அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். Verse 19. And stay ye not, but pursue after your enemies, and smite the hindmost of them. Suffer them not to enter into their cities, for the Lord your God hath delivered them into your hand. வசனம் 20. யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியுமளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். Verse 20. And it came to pass, when Joshua and the children of Israel had made an end of slaying them with a very great slaughter, till they were consumed, that the rest, which remained of them entered into fenced cities. வசனம் 21. ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. Verse 21. And all the people returned to the camp to Joshua at Makkedah in peace. None moved his tongue against any of the children of Israel. வசனம் 22. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். Verse 22. Then said Joshua, Open the mouth of the cave, and bring out those 5 kings unto me out of the cave. வசனம் 23. அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். Verse 23. And they did so, and brought forth those 5 kings unto him out of the cave, the king of Jerusalem, the king of Hebron, the king of Jarmuth, the king of Lachish, and the king of Eglon. வசனம் 24. அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். Verse 24. And it came to pass, when they brought out those kings unto Joshua, that Joshua called for all the men of Israel, and said unto the captains of the men of war which went with him, Come near, put your feet upon the necks of these kings. And they came near, and put their feet upon the necks of them. வசனம் 25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். Verse 25. And Joshua said unto them, Fear not,
nor be dismayed. Be strong and of good courage. For thus shall the Lord do to all your enemies against whom ye fight. வசனம் 26. அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். Verse 26. And afterward Joshua smote them, and slew them, and hanged them on 5 trees. And they were hanging upon the trees until the evening. வசனம் 27. சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். Verse 27. And it came to pass at the time of the going down of the sun, that Joshua commanded, and they took them down off the trees, and cast them into the cave wherein they had been hid, and laid great stones in the cave's mouth, which remain until this very day. வசனம் 28. அந்நாளிலே யோசுவா மக்கெதாவை பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்து அதின் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கெதாவின் ராஜாவுக்கும் செய்தான். Verse 28. And that day Joshua took Makkedah, and smote it with the edge of the sword, and the king thereof he utterly destroyed, them, and all the souls that were therein, he let none remain. And he did to the king of Makkedah as he did unto the king of Jericho. வசனம் 29. மக்கெதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான். Verse 29. Then Joshua passed from Makkedah, and all Israel with him, unto Libnah, and fought against Libnah. வசனம் 30. கர்த்தர் அதையும் அதின் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதின் ராஜாவுக்கும் செய்தான். Verse 30. And the Lord delivered it also, and the king thereof, into the hand of Israel, and he smote it with the edge of the sword, and all the souls that were therein, he let none remain in it, but did unto the king thereof as he did unto the king of Jericho. வசனம் 31. லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினான். Verse 31. And Joshua passed from Libnah, and all Israel with him, unto Lachish, and encamped against it, and fought against it. வசனம் 32. கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதை 2ஆம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டயக்கருக்கினால் அழித்தான். Verse 32. And the Lord delivered Lachish into the hand of Israel, which took it on the 2nd day, and smote it with the edge of the sword, and all the souls that were therein, according to all that he had done to Libnah. வசனம் 33. அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான். Verse 33. Then Horam king of Gezer came up to help Lachish, and Joshua smote him and his people, until he had left him none remaining. வசனம் 34. லாகீசிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணி. Verse 34. And from Lachish Joshua passed unto Eglon, and all Israel with him, and they encamped against it, and fought against it. வசனம் 35. அதை அந்நாளிலே பிடித்து
அதை பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளிலேதானே சங்காரம் பண்ணினான். Verse 35. And they took it on that day, and smote it with the edge of the sword, and all the souls that were therein he utterly destroyed that day, according to all that he had done to Lachish. வசனம் 36. பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எப்பிரோனுக்கு புறப்பட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணி. Verse 36. And Joshua went up from Eglon, and all Israel with him, unto Hebron, and they fought against it. வசனம் 37. அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதின் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். Verse 37. And they took it, and smote it with the edge of the sword, and the king thereof, and all the cities thereof, and all the souls that were therein, he left none remaining, according to all that he had done to Eglon, but destroyed it utterly, and all the souls that were therein. வசனம் 38. பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதின் மேல் யுத்தம் பண்ணி. Verse 38. And Joshua returned, and all Israel with him, to Debir, and fought against it. வசனம் 39. அதையும் அதின் ராஜாவையும் அதைச் சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டயக்கருக்கினால் அழித்து அதிலுள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தான். Verse 39. And he took it, and the king thereof, and all the cities thereof, and they smote them with the edge of the sword, and utterly destroyed all the souls that were therein, he left none remaining, as he had done to Hebron, so he did to Debir, and to the king thereof, as he had done also to Libnah, and to her king. வசனம் 40. இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி. Verse 40. So Joshua smote all the country of the hills, and of the south, and of the vale, and of the springs, and all their kings, he left none remaining, but utterly destroyed all that breathed, as the Lord God of Israel commanded. வசனம் 41. காதேஸ்பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசின் தேசம் அனைத்தையும் அழித்தான். Verse 41. And Joshua smote them from Kadeshbarnea even unto Gaza, and all the country of Goshen, even unto Gibeon. வசனம் 42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். Verse 42. And all these kings and their land did Joshua take at one time, because the Lord God of Israel fought for Israel. வசனம் 43. பின்பு யோசுவா இஸ்ரவேலனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். Verse 43. And Joshua returned, and all Israel with him, unto the camp to Gilgal. யோசுவா அதிகாரம் 11. Joshua chapter 11. வசனம் 1. ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும். Verse 1. And it came to pass, when Jabin king of Hazor had heard those things,
that he sent to Jobab king of Madon, and to the king of Shimron, and to the king of Etshaf. வசனம் 2. வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும். Verse 2. And to the kings that were on the north of the mountains, and of the plains south of Chinneroth, and in the valley, and in the borders of Dor on the west. வசனம் 3. கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஈவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். Verse 3. And to the Canaanite on the east and on the west, and to the Amorite, and the Hittite, and the Perizzite, and the Jebusite in the mountains, and to the Hivite under Hermon in the land of Mizpeh. வசனம் 4. அவர்கள் கடற்கரை மணலைப் போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் இரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். Verse 4. And they went out, they and all their hosts with them, much people, even as the sand that is upon the seashore in multitude, with horses and chariots very many. வசனம் 5. இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஈரியண்டையிலே ஏகாமாய் பாளையமிறங்கினார்கள். Verse 5. And when all these kings were met together, they came and pitched together at the waters of Merom, to fight against Israel. வசனம் 6. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களையெல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கக்கடவாய் என்றார். Verse 6. And the Lord said unto Joshua, Be not afraid because of them, for tomorrow about this time will I deliver them up all slain before Israel. Thou shalt huff their horses, and burn their chariots with fire. வசனம் 7. யோசுவாவும் அவனோடே கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். Verse 7. So Joshua came, and all the people of war with him, against them by the waters of Merom suddenly, and they fell upon them. வசனம் 8. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத்மாயிம் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். Verse 8. And the Lord delivered them into the hand of Israel, who smote them, and chased them unto Great Zidon, and unto Misrephothmaim, and unto the valley of Mizpeh eastward, and they smote them, until they left them none remaining. வசனம் 9. யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான். Verse 9. And Joshua did unto them as the Lord bade him. He huffed their horses, and burnt their chariots with fire. வசனம் 10. அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதின் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது. Verse 10. And Joshua at that time turned back, and took Hazor, and smote the king thereof with the sword. For Hazor before time was the head of all those kingdoms. வசனம் 11. அதிலிருந்த நரஜீவன்களை எல்லாம் பட்டயக்கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான். Verse 11.
And they smote all the souls that were therein with the edge of the sword, utterly destroying them. There was not any left to breathe. And he burnt Hazor with fire. வசனம் 12. அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களைச் சங்காரம் பண்ணினான். Verse 12. And all the cities of those kings, and all the kings of them, did Joshua take, and smote them with the edge of the sword. And he utterly destroyed them, as Moses the servant of the Lord commanded. வசனம் 13. ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். ஆத்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டான். Verse 13. But as for the cities that stood still in their strength, Israel burned none of them, save Hazor only, that did Joshua burn. வசனம் 14. அந்த பட்டணங்களிலுள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீருமட்டும் அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை. Verse 14. And all the spoil of these cities, and the cattle, the children of Israel took for a prey unto themselves. But every man they smote with the edge of the sword, until they had destroyed them, neither left they any to breathe. வசனம் 15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. Verse 15. As the Lord commanded Moses his servant, so did Moses command Joshua, and so did Joshua. He left nothing undone of all that the Lord commanded Moses. வசனம் 16. இந்த பிரகாரமாக யோசுவா சேயீருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் இர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத்மட்டுமுள்ள அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதின் சமபூமியையும் பிடித்துக்கொண்டு. Verse 16. So Joshua took all that land, the hills, and all the south country, and all the land of Goshen, and the valley, and the plain, and the mountain of Israel, and the valley of the same. வசனம் 17. அவைகளின் ராஜாக்களை எல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். Verse 17. Even from the Mount Halak, that goeth up to Seir, even unto Baalgad in the valley of Lebanon under Mount Hermon, and all their kings he took, and smote them, and slew them. வசனம் 18. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். Verse 18. Joshua made war a long time with all those kings. வசனம் 19. கிபியோனின் குடிகளாகிய ஈவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். Verse 19. There was not a city that made peace with the children of Israel, save the Hivites, the inhabitants of Gibeon. All other they took in battle. வசனம் 20. யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்துச் சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. Verse 20. For it was of the Lord to harden their hearts, that they should come against Israel in battle, that he might destroy them utterly, and that they might have no favor, but that he might destroy them, as the Lord commanded Moses. வசனம் 21.
அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூடச் சங்கரித்தான். Verse 21. And at that time came Joshua, and cut off the Anakims from the mountains, from Hebron, from Debir, from Anab, and from all the mountains of Judah, and from all the mountains of Israel. Joshua destroyed them utterly with their cities. வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். Verse 22. There was none of the Anakims left in the land of the children of Israel. Only in Gaza, in Gath, and in Ashdod, there remained. வசனம் 23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசமனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. Verse 23. So Joshua took the whole land, according to all that the Lord said unto Moses. And Joshua gave it for an inheritance unto Israel according to their divisions by their tribes. And the land rested from war. யோசுவா அதிகாரம் 12. Joshua chapter 12. வசனம் 1. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். Verse 1. Now these are the kings of the land, which the children of Israel smote, and possessed their land on the other side Jordan toward the rising of the sun, from the river Arnon unto Mount Hermon, and all the plain on the east. வசனம் 2. அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி கீலேயாத்து முற்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டும் உள்ள தேசத்தையும். Verse 2. Sihon king of the Amorites, who dwelt in Heshbon, and ruled from Aroer, which is upon the bank of the river Arnon, and from the middle of the river, and from half Gilead, even unto the river Jabbok, which is the border of the children of Ammon. வசனம் 3. சமனான வெளித்துவக்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத்தேசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்புக்கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத்பிஸ்காவுக்கு தாழ்வாயிருக்கிற தேசத்தையும் ஆண்டான். Verse 3. And from the plain to the sea of Chinneroth on the east, and unto the sea of the plain, even the salt sea on the east, the way to Beth Jeshimoth, and from the south, under Ashdod Pisgah. வசனம் 4. இராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி. Verse 4. And the coast of Og king of Bashan, which was of the remnant of the giants, that dwelt at Ishtroth and at Edrei. வசனம் 5. எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீலேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். Verse 5. And reigned in Mount Hermon, and in Salcah, and in all Bashan, unto the border of the Geshurites and the Machathites, and half Gilead, the border of Sihon king of Heshbon. வசனம் 6. அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான்.
Verse 6. Them did Moses the servant of the Lord and the children of Israel smite. And Moses the servant of the Lord gave it for a possession unto the Reubenites, and the Gadites, and the half tribe of Manasseh. வசனம் 7. யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால்காத் முதற்கொண்டு சேயிருக்கு ஏறிப்போகிற ஆலாக்மலை மட்டும், மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும். Verse 7. And these are the kings of the country which Joshua and the children of Israel smote on the side Jordan on the west, from Baalgad in the valley of Lebanon even unto the Mount Halak, that goeth up to Seir, which Joshua gave unto the tribes of Israel, for a possession according to their divisions. வசனம் 8. யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில். Verse 8. In the mountains, and in the valleys, and in the plains, and in the springs, and in the wilderness, and in the south country, the Hittites, the Amorites, and the Canaanites, the Perizzites, the Hivites, and the Jebusites. வசனம் 9. எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று. Verse 9. The king of Jericho, 1, the king of Ai, which is beside Bethel, 1. வசனம் 10. எருசலேமின் ராஜா ஒன்று, எபிரோனின் ராஜா ஒன்று. Verse 10. The king of Jerusalem, 1, the king of Hebron, 1. வசனம் 11. எர்மூத்தின் ராஜா ஒன்று, லாகீசின் ராஜா ஒன்று. Verse 11. The king of Jarmuth, 1, the king of Lachish, 1. வசனம் 12. எக்லோனின் ராஜா ஒன்று, கேசேரின் ராஜா ஒன்று. Verse 12. The king of Eglon, 1, the king of Gezer, 1. வசனம் 13. தெபீரின் ராஜா ஒன்று, கெதேரின் ராஜா ஒன்று. Verse 13. The king of Debir, 1, the king of Jader, 1. வசனம் 14. ஒர்மாவின் ராஜா ஒன்று, ஆராதின் ராஜா ஒன்று. Verse 14. The king of Homa, 1, the king of Arad, 1. வசனம் 15. லிப்னாவின் ராஜா ஒன்று, அதுல்லாமின் ராஜா ஒன்று. Verse 15. The king of Libnah, 1, the king of Adullam, 1. வசனம் 16. மக்கேதாவின் ராஜா ஒன்று, பெத்தேலின் ராஜா ஒன்று. Verse 16. The king of Makkedah, 1, the king of Bethel, 1. வசனம் 17. தப்புவாவின் ராஜா ஒன்று, எப்பேரின் ராஜா ஒன்று. Verse 17. The king of Tapua, 1, the king of Hapher, 1. வசனம் 18. ஆப்பிக்கின் ராஜா ஒன்று, லசரோனின் ராஜா ஒன்று. Verse 18. The king of Aphek, 1, the king of Lasharon, 1. வசனம் 19. மாதோனின் ராஜா ஒன்று, ஆத்சூரின் ராஜா ஒன்று. Verse 19. The king of Madon, 1, the king of Hazor, 1. வசனம் 20. சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று, அக்சாபின் ராஜா ஒன்று. Verse 20. The king of Shimron Maran, 1, the king of Itshaf, 1. வசனம் 21. தானாகின் ராஜா ஒன்று, மெகிதோவின் ராஜா ஒன்று. Verse 21. The king of Tanach, 1, the king of Megiddo, 1. வசனம் 22. கேதேசின் ராஜா ஒன்று, கர்மேலுக்கடுத்த யோக்னியாமின் ராஜா ஒன்று. Verse 22. The king of Kadesh, 1, the king of Jokneam of Carmel, 1. வசனம் 23. தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று,
கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று. Verse 23. The king of Dor in the coast of Dor, 1. The king of the nations of Gilgal, 1. வசனம் 24. திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். Verse 24. The king of Tirzah, 1. All the kings 30 and 1. பைபிள் சவாலின் 66வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு வெற்றி கர்த்தருடையது என்றும் அவர் தனது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற விசுவாசமானவர் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை ஒவ்வொரு சவாலுக்கும் தைரியத்தையும் ஒவ்வொரு போராட்டத்திலும் சமாதானத்தையும் அளிக்கட்டும். இன்று எந்த பகுதி உங்கள் விசுவாசத்தை அதிகமாக பலப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 67வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 66 of our Bible challenge is now complete. May today's reading remind you that victory belongs to the Lord and He is faithful to fulfill His promises. Let His word give you courage for every challenge and peace in every struggle. Comment below what part of today's reading strengthened your faith the most. And join us again tomorrow for day 67. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.